உலகம் தோன்றியதற்கு அப்புறம் எல்லா மிருகங்களும் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியை அடைந்தது. இப்ப நம்ம பார்க்கிற மிருகங்கள் கூட காட்டு மிருகங்களாவும் வீட்டு மிருகங்களாவும் மாறி வந்தது. இது பல்லாயிரக்கணக்கான வருஷமா நிகழ்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் யானைகளுக்கு முதலில் தும்பிக்கை இல்லாமல் இருந்தது. யானைகள் இப்ப இருக்கிற மாதிரி குண்டா இருந்தாலும் அதுகளுக்கு பலம் என்கிறது சுத்தமா இல்லை. லேசா யாராவது தள்ளிவிட்டா கூட கீழே விழுந்துரும். இப்படி இருக்கிற போதுதான் அவங்க வாழற காட்டில் தண்ணி பஞ்சம் வந்தது. காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரே ஒரு குளத்தில் மட்டும் தண்ணி இருக்கும். இதை தெரிஞ்சுகிட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் தினமும் அந்த குளத்திலேயே வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த குளத்துல இட வசதியே இல்ல. அதனால் ஒரு மிருகத்தோட இன்னொரு மிருகம் சண்டை போட ஆரம்பித்தது. யானை மெதுவாக உட்கார்ந்து தன்னோட வாயால் தண்ணி குடிக்க முயற்சி செய்கிற சமயத்தில் எல்லாம் ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்குள்ள மத்த மிருகங்கள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போறத வெறுமனே பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். யானை எல்லா மிருகங்களும் சுலபமா தண்ணி குடிக்கிறப்ப தன்னால மட்டும் வேகமா தண்ணி அள்ளி குடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். அந்த குளத்துல ஒரு முதலை இருந்தது. யானை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குனிஞ்சு உட்கார்ந்து தண்ணி குடிக்கிற சமயத்தில் சரியா அந்த முதலை யானையை கடிக்கிற மாதிரி வந்து அதை பயமுறுத்தும். பயத்துப்போன யானை எந்திரிச்சு நின்று திரும்பவும் தண்ணி தாகம் எடுத்து கீழே உட்கார்ந்து தண்ணி குடிக்கும் போது திரும்பவும் அந்த முதலை யானையை பயமுறுத்தும். வேற குளத்துல தண்ணி இல்லாததுனால இந்த குளத்து தண்ணியத்தான் அந்த யானை குடிச்சே ஆகணும் என்கிற நிலைமை. இந்த முதலை தினமும் இப்படி செய்கிறதுனால யானைக்கு போதுமான தண்ணி இல்ல. அப்பத்தான் யானை கடவுள் கிட்ட வேண்ட தொடங்கியது. தனக்கு சுலபமாக தண்ணி கொடுப்பதற்கு வழி செய்யவும் போதுமான பலமும் வேணும் அப்படி என்று வேண்டியது. இப்படி வருத்தத்தில் இருந்த யானை தொடர்ந்து கடவுளை வேண்டும். அதனால் ஒரு நாள் கனவுல விஷ்ணு பகவான் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப தான் மிருகங்களோட குணங்கள் மாறும். நீ தொடர்ந்து என்ன வேண்டிக் கொண்டே இரு, உனக்கு நடக்க வேண்டியது ஒரு சின்ன நிகழ்வுல கூட உன் வாழ்க்கை உன் வழிக்கு மாறிடும். அதுக்கு அப்புறம் நீ யாருக்கும் பயப்படாமல் உன் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொன்னார். கண்விழித்து பார்த்த யானை கடவுள் தனக்கு வரம் கொடுத்து இருக்காரு அப்படின்னு நினைத்தது. உடனே அதோட மனசுல பெரிய தைரியம் வந்தது. இருந்தாலும் முதலையை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. கடவுளே நமக்கு துணை இருக்கும் போது யாரை வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்திவேகம் யானைக்கு வந்தது. எல்லா மிருகங்களும் தண்ணீர் குடிக்கிற இடத்துக்கு வேகமா ஓடிவந்த யானை அங்கு போய் குனிஞ்சு தைரியமாக தண்ணி குடிக்க ஆரம்பித்து. தும்பிக்கை இல்லாத யானையை அந்த முதலை வந்து பயமுறுத்த ஆரம்பித்தது. இந்த முறை கடவுள் துணை இருக்கு அப்படின்னு நம்பிக்கையில் எந்திரிக்காமல் மெதுவா தண்ணி குடிச்சிட்டு இருந்தது யானை. இதை பார்த்த முதலை என்னடா இது, நம்மள பார்த்த உடனே பயந்து ஓடுற இந்த குண்டு பையன் இன்னைக்கு இவ்வளவு திமிரா தண்ணி குடிக்கிறானே அப்படின்னு யோசித்து திருப்பி ஒரு தடவை பயம் காட்டியது. இந்த தடவையும் யானை பயப்படாம இருக்கவும் தாவி யானையோட மூக்கை பிடித்து இழுத்தது முதலை. யானைக்கு வலி ஏற்பட்டு இருந்தாலும் கடவுள் துணை எனக்கு இருக்கு, நான் எவனையும் சமாளிப்பேன் அப்படின்னு எழுந்து நின்று முதலோட சேர்த்து மூக்கை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டியது. அப்பத்தான் யானையோட மூக்கு நீண்டு தும்பிக்கையாக மாறியது. அதுக்கப்புறம் யானை நின்னுக்கிட்டே தண்ணிய உறிஞ்சு தன்னோட வாய்க்குள்ள ஊத்தி சுலபமா தண்ணி குடித்தது. சேட்டைக்கார முதலை வந்தா தன்னோட துதிக்கையை வச்சு ஒரே அடி அடிச்சு முதலையை பறக்க விட்டது. முதலை பறந்து போய் தண்ணிக்கு நடுவுல விழுந்தது. யானைக்கு துதிக்க எப்படி வந்துச்சு? நகைச்சுவைக்காக எழுதப்பட்ட கதை தான் இது. புராண கதைகள் நிறைய கதைகள், ஏன் யானைக்கு துதிக்க பெருசா இருக்கு அப்படின்னு நிறைய கவிதைகள் இருக்கு. ஆனா இது எதுவுமே அறிவியல் காரணங்கள் இல்லை. பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி கடைசியா நம்ம பாக்குற அழகான யானை வந்திருக்கு.